பேர் வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் நண்பர்களே, ஒரு அற்புதமான மலேசியா ட்ரிப்புக்கு நாங்கள் இப்போ தயாராகிக்கிட்டு இருக்கோம். எங்களுடன் நீங்களும் பயணம் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு விளாக் உங்களுக்கு அமையப்போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை டு மலேசியா பார்த்திங்கன்னா எங்கள் ஃப்ளைட் வந்து காலையில் 8:05க்குங்க. ஆனால் 3 மணி நேரத்துக்கு முன்னாலே இருக்கணுன்றதுக்காக நாங்கள் 5 மணிக்கெலாம் அங்கே ரிப்போர்ட்டிங் டைம்னால் வீட்டிலேருந்து 4 மணிக்கு கேபை புக் பண்ணிவிட்டு போனோம். அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. காலையிலே பார்த்திங்கன்னா நம்ம சென்னை ஏர்போர்ட் பரபரப்பாக இருக்குது. நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து டிபார்ச்சர்ஸ்க்கு ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ சென்னை ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற அப்படின்ற அந்த கேட் வழியாக உள்ளே போயிட்டு எங்களுடைய செக்இன் நாங்கள் பண்ண போகிறோங்க. ஏர் ஏஷியாவில் தாங்க நாங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். அங்கே தான் இப்போ நமக்கு போயிட்டு கவுண்டரில் செக் பண்ணிவிட்டு எங்களுடைய போர்டிங் பாஸஸ் கலெக்ட் பண்ணுங்க. 5 மணிக்கு தாங்க செக்இன் ஆரம்பம். நாங்கள் ஒரு 4:30க்கெலாம் வந்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குறீங்களே இந்த மிஷினுக்குள்ளே வந்து உங்கள் பேக்கை செக் பண்ணிக்கோங்க. வெயிட் அண்ட் ஹைட் எல்லாம் சைடெல்லாம் பார்த்து அதை பண்ணுதுங்க. காலையில் செக்இன் முடிச்சுட்டு எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் போகலான்னு போனால் அங்கே பார்த்திங்கன்னா வந்து லவுஞ்சில் எங்களோட கார்டு வந்து டினை பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து கார்ட்லேருந்து ஸ்பெண்ட் பண்ணல, ஜிபேலேருந்து தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, அதனால் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆக்சஸ் கிடைக்காதுன்னு சொன்னாங்க. அதனால் அங்கே இருக்கிற பக்கி ரைடு எடுத்துக்கிட்டு நாங்கள் ஃபுட் கோர்ட் போனோங்க. ஃபுட் கோர்ட் பார்த்திங்கன்னா பயங்கர எக்ஸ்பென்சிவ். ஆனாலுமே அங்கே காலையில் சாப்பிட்றதுக்கு வேறு ஆப்ஷனே இல்லாதனால நாங்கள் அந்த பக்கி எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர்ஸ் தள்ளி போயிட்டு ஃபுட் கோர்ட்டில் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெமெண்டஸ்லி எக்ஸ்பென்சிவ். பட் உண்மை அதை தவிர உங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லாத அதுதான் ட்ரை பண்ணுங்கள். நல்ல டிஸ்டன்ஸ். நான் வெயிட் பண்ணுறப்ப எனக்கு டியூட்டி முடியுது. பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால தான் ஆள் வருவாங்க, வேணுமா அப்போ வந்து போயிடலாம். சொல்லிட்டு போவோம். என்ன இருக்குது சொல்லி பார்க்கலாம். ஃபுட் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா காலை 5:30 மணிக்கு வந்து வெறிச்சோடி காணப்பட்டது. அதிக பேசஞ்சர்ஸ் இல்லைங்க. எங்களுக்கு வந்து இங்கே சாப்பிட்டுட்டு புறப்படுறத தவிர வேறு வழியே இல்லை. அந்த பக்கியில் ஏறி ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நாங்கள் ஃபுட் கோர்ட்டை ரீச் பண்ணிட்டோங்க. பார்த்திங்கன்னா அங்கே வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு நல்ல அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது, குடிக்கிறதுக்கு தண்ணியும் இருக்குங்க. ப்ரேயருக்கும் தனியாக வந்து ஒரு இடம் ஒதுக்கியிருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் எல்லாத்துக்கும் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. காலையில் ஏர்போர்ட்டுக்கு வெளியில் என்ன ரேட்டோ அதை விட 3 மடங்கு அதிகமாக தாங்க ஒன்று ஐட்டமே இங்கே ப்ரைஸிங் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா KFC இருக்குங்க. அது தவிர வந்து வெஜிடேரியனுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. A to B இருக்குது. சூப்பர் காஸ்ட்லிங்க எல்லாமே ஒன்றுமே. பார்த்திங்கன்னா என்ன சாப்பிட்றதுன்ட்டு எல்லாம் செக் பண்ண பிறகு A to Bலேருந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு தோசை ஆர்டர் பண்ணோங்க. இந்த ஒரு அதிகாலையிலே பார்த்திங்கன்னா KFCயுமே ஆப்ரேஷனில் இருந்தது. எல்லா ஐட்டமும் அங்கே இருக்குங்க. நாங்கள் A to Bல வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு தோசை ஆர்டர் பண்ணோம். 290 ருபீஸுங்க அதனுடைய ப்ரைஸ். ஆக்சுவலாக தோசை நல்ல ஒரு பெரிய தோசை தான் கொடுக்குறாங்க. ஒரு ஆள் வந்து ஃபுல்லாக திருப்தியாக சாப்பிட்டு முடிக்கலாம். அதுக்கு வந்து சாம்பார், சட்னி, அப்புறம் வந்து இன்னொரு கார சட்னி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருந்ததுங்க. நான் சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய் பொங்கல் ஆர்டர் பண்ணுங்க. இது வந்து ஃப்ளாட் 300 ருபீஸ். இதுவுமே சூப்பராக நல்ல ஒரு டேஸ்டியாக காலையில் நான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஏன் காலையில் நெய் பொங்கல் சாப்பிட்டேன்னா, எங்களுக்கு நாங்கள் மலேசியாவில் இறங்கி கோலாலம்பூரில் இறங்கி உடனே அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு நாங்கள் லங்காவே ஐலண்ட் போனோங்க. இடைப்பட்ட நேரத்தில் ஏதாவது கிடைக்குமோ கிடைக்காதுன்ட்டு கொஞ்சம் வந்து வயிறு ஃபில் பண்ணிக்கலான்ட்டு தான் பொங்கல் சாப்பிட்டோம். அப்சல்யூட்லி பிளஸ்ஸுங்க. ஒரு ஐட்டத்தின் ரேட்டை பார்த்துட்டு திகச்சு நின்று என்ன தான் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்களே பாருங்கள் என்ன பில் வந்திருக்குன்றது. அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குங்க. காமன் மேன் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சிக்கு வெளிநாடு போகிற மாதிரி இருந்தால் என் உண்மையிலே சொல்கிறேங்க, கொஞ்சம் ஏதாவது சப்சிடைஸ் ரேட்டில் கவர்மெண்ட் வந்து உடான் கஃபே மாதிரி இன்டர்நேஷ்னலி வச்சா நல்லாயிருக்குங்க. அது தவிர இந்த சென்னை டியூட்டி ஃப்ரீன்னு இருக்குங்க. அங்கே போனீங்கன்னு வச்சிங்களேன், எல்லா ஐட்டமுமே 7,000 8,000 ரொம்ப காஸ்ட்லியாக தாங்க இந்த சென்னை டியூட்டி ஃப்ரீ இருக்குது. செக்இன்லாம் முடிச்சுட்டு போர்டிங் பாஸ்லாம் வாங்கிக்கிட்டு திருப்தியாக உட்காந்து ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டாக வந்து 7:25க்கு மலேசியாவிலேருந்து கோலாலம்பூர்லேருந்து ஏர் ஏஷியா வந்து இறங்குச்சுங்க.
இந்த ஃப்ளைட்டு வந்த பிறகு நாங்கள் அந்த ஃப்ளைட்டில் மறுபடியும் போர்டிங் பண்ணணும். அந்த ஃப்ளைட் வந்த பிறகு கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இப்போ பேசஞ்சர்ஸில் இறக்கிட்டு எங்களுக்கு இமிடியேட்டாக வந்து டிபார்ச்சர் பேசஞ்சர்ஸ்க்கு வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ணாங்க. வேணுமா? ஃபோன் சூப்பராக தான் இருக்குது. பிரம்மோண்டம் உட்பட எந்த வடிவத்திலும் புகைப்பிடிப்பது நாங்கள் ட்ராவல் பண்ணுற டே பார்த்திங்கன்னா மண்டேங்க. அதனால் இன்னும் நிறைய பேசஞ்சர்ஸ் வந்து இந்த ஃப்ளைட்டில் இருந்தாங்க. ஃப்ளைட் வந்து ஏறக்குறைய ஃபுல்லுன்னே சொல்லுவாங்க. மலேசியாவுக்கு கோலாலம்பூருக்கு எங்கள் ஃப்ளைட் வந்து காலையில் 8:05 கிளம்புனாங்க. கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப்க்கு தயாராகி ரன்வேக்கு போய்கிட்டு இருக்குங்க. ரன்வேயில் கிளியரன்ஸ் கிடைச்ச பிறகு இம்மிடியேட்டாக வந்து டேக் ஆஃப் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த காட்சிகளை பாருங்கள். ரொம்பவே ஒரு சூப்பர் ஸ்மூத் டேக் ஆஃப்ங்க. ரொம்ப அழகான ஒரு டேக் ஆஃப்க்கு அப்புறம் சென்னை நகரம்லாம் நமக்கு கீழே குட்டி குட்டியாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. சென்னை நகரத்தின் வந்து பரப்பளவு நம்ம மேலேருந்து வானத்துலேருந்து பார்க்கும்போது தான் தெரியுதுங்க எந்த அளவுக்கு ஒரு பெரிய சிட்டி நம்ம சென்னை சிட்டின்றது. இந்த ஃப்ளைட் ஜேர்னி பார்த்திங்கன்னா சென்னைக்கு கிழக்கே கம்ப்ளீட்டாக வந்து கடல் மேலே தாங்க இருக்க போகுது. அந்தமான் கடல் மேலேயும் பறக்க போகுதுங்க. இது நம்ம வந்து சென்னை கடற்கரையை தாண்டுற ஒரு அற்புதமான காட்சி தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏர் ஏஷியான்றது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு லோ காஸ்ட் ஏர்லைனுங்க. இங்கே வந்து தண்ணி கூட கொடுக்க மாட்டுறாங்க. எதையுமே நம்ம வந்து காசு கொடுத்தா தான் வந்து வாங்கணும். அதனால் நாங்கள் ஏர்போர்ட்லேயே தண்ணி கொஞ்சம் குடிக்கிறதுக்கு பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டது பெட்டராக இருந்தது. ஏன்னா ஃப்ளைட்டில் வந்து சாப்பிட்றதுக்குன்ட்டு ஒன்றும் தர மாட்டுறாங்க. ஃப்ளைட் பறக்கும்போது பார்த்திங்கன்னா பவர் பேங்க் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே நீங்கள் பார்க்குற காட்சி வேறு மாதிரி இருக்குங்க. எல்லாருக்கும் வந்து ரிஸ்க் ஆகிற மாதிரி தான் வந்து நம்ம மக்கள் பயன்படுத்துகிறாங்க. நம்ம ஃப்ளைட் மலேசியாவுக்கு வந்து போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய ஐலண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதுங்க. இதெல்லாம் வந்து நோமேன்ஸ் லேண்ட்னே சொல்லலாம். இவ்வளவு ஐலண்ட்ஸ் வந்து எந்த விதமான ஆட்களுடைய நடமாட்டம் இல்லாமல் தாங்க இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்குங்க. ஒரு ப்ளூவான கடலில் பச்சை பசேல்ன்ட்டு ஒரு ஐலண்டுங்க. அழகான ஐலண்ட். நட்ட நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் நம்ம இப்போது மலேசியாவை எட்டிக்கிட்டு இருக்குங்க. ஃப்ளைட் வந்து ஏறக்குறைய வந்து லேண்டிங்க்கு ரெடி ஆகிட்டுருக்கு. கோலாலம்பூர் ஏர்போர்ட்டை நோக்கி நம்ம இப்போது டவுன்பர்ட் ட்ரெண்டில் போயிட்டுருக்குங்க நம்ம ஃப்ளைட். இவ்வளவு நேரம் கடல் மேலே பறந்தாலும் இப்போ தாங்க நம்ம வந்து ஷிப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அங்கங்கே மலேசியாவை தொட்ட பிறகு தான் ஷிப்ஸ் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு.
கோலாலம்பூருடைய ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து கிட்டத்தட்ட 65 கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க. அதனுடைய காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்குங்க. ஏதோ ஏர்போர்ட் எந்த இடத்துல இருக்குன்னு தெரியல, பட் அந்த ஊரை நோக்கி இப்போ ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிட்டு இருக்குங்க. நாங்கள் இறங்கி 65 கிலோமீட்டர் பயணம் பண்ணால் தான் நம்ம கோலாலம்பூர் சிட்டியை வந்து அடைய முடியுங்க. ஓரமாக இது வந்து ஜெட்டி போர்ட்டு, நிறைய சின்ன சின்ன ஜெட்டிங்க இருக்குது. மலேசியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து கடலோரம் ஒரு மாதிரி வந்து தென்னை மரம் குட்டி குட்டியாக வந்து வளர்ந்துருக்குங்க. பனை மரங்களும் இருக்குங்க. ஏன்னா மலேசியாவில் வந்து பாம் ஆயில் என சொல்லப்படும் அந்த ஒரு வகை ஆயில் வந்து த்ரூ அவுட் மலேசியாவில் அதற்கான மரங்கள் வந்து வளர்க்கப்படுதுங்க. அங்கங்கே பசுமையான வயல்வெளிகள்ட்டு ரொம்பவே அழகாக பசுமையாக வந்து இந்த ஊரை காட்சியளிக்குதுங்க. ஒரு 4 மணி நேரம் பயணத்துக்கு பிறகு இதோ கோலாலம்பூர் ஏர்போர்ட்டில் எங்கள் ஃப்ளைட் வந்து டச் டவுன் டைம். ரொம்பவே வந்து அழகான ஒரு கிராமத்தில் இந்த ஏர்போர்ட் கட்டியிருக்கிறாங்க. இதோ டச் டவுன் ஆகுதுங்க. லேண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரஃப்பான லேண்டிங்காக தான் இருந்தது. ஆனால் ஒரு 4 மணி நேரம் களைத்து போன பயணத்துக்கு பிறகு நாங்கள் லேண்ட் ஆனது எங்களுக்கு மகிழ்ச்சி அளித்துங்க. தூரத்தில் நம்ம பார்க்குறது KL ஏர்போர்ட்டுங்க. KLIAன்ட்டு அதை சொல்கிறாங்க. நாங்கள் இப்போ டெர்மினல் 2 நோக்கி போட்டிருக்குங்க. நாங்கள் வந்து இந்த ஏர்போர்ட்டில் இறங்கினாலுமே இந்த ஏர்போர்ட்லேருந்து அடுத்த ஒரு 4 மணி நேரத்துக்குள்ளே இன்னொரு ஃப்ளைட்டை பிடிச்சி நாங்கள் லங்காவி ஐலண்டுன்ற ஒரு ஐலண்டுக்கு போகிறோங்க. ரொம்பவே அழகான ஒரு ஐலண்டுங்க. அதனோட காட்சிகள்லாம் அடுத்தடுத்து வெளியாக இருக்குது. அதனால் தொடர்ந்து இந்த பயணத்தில் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க நண்பர்களே. KL ஏர்போர்ட்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு ஹாரிசான்டலாக வந்து ரொம்பவே நீட்டாக ரொம்ப பெருசாக வச்சுருக்குறாங்க. பார்த்திங்கன்னா ஃப்ளைட் வந்து ரீச் ஆகிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. அதை தவிர வந்து நாங்கள் நடக்க ஆரம்பித்து எக்ஸிட்டில் போயிட்டு ரீசெக்இன் பண்ணி எங்கள் லங்காவி ஃப்ளைட் பிடிக்கிறதுக்கான அந்த ஒரு கவுண்டருக்கு போகிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சுங்க. அவ்வளோ ஒரு லாங்கான வந்து ஒரு ஏர்போர்ட்டுங்க இது. இந்த சமயத்தில் உங்களுக்கு நான் குறிப்பிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புகிறேன். சென்னை ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ் எல்லாமே அலோவ் பண்ணாங்க. நாங்கள் எங்களுக்காக கொஞ்சம் ரெகுலரான டேப்லெட் கேப்சூல்ஸ்லாம் வாங்கிக்கிட்டோம். அதை தவிர ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா ஷேவிங் பிளேடு, அதாவது கவர் பண்ணப்பட்ட கேட்ரிட்ஜ் ஷேவிங் பிளேடும் எடுத்துக்கிட்டோம். அதுக்குன்னு வந்து எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைங்க, எல்லாத்தையும் அலோவ் பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோலாலம்பூரில் வந்து இம்மிக்ரேஷன்லேயும் அவங்களும் எந்த விதமான ஒரு அப்ஜெக்ஷன் எடுக்கலைங்க. மெடிசன்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணாங்க. நாங்கள் மெடிசன் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு பில்லும் கையில் வச்சுருந்தோம், டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் கையில் வச்சுருந்தோம். நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் ப்ரிஸ்கிரிப்ஷனோட உங்கள் மெடிசன்ஸை கொண்டு வாங்க. நான் இந்த பயணம் ஃபுல்லாகவே எனக்கு துணையாக வச்சுருந்தது பார்த்திங்கன்னா கூகுளுடைய ஜெமினி AI ஆப் தான். அது பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் உங்களுக்கு பச்சை கலரில் வந்து அதாவது க்ரீன் கலரில் டொமஸ்டிக் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு போட்டிருக்கோ அதை பார்த்துக்கிட்டே போங்க. கரெக்டாக உங்களுக்கு வந்து அது இமிக்ரேஷன் மற்றும் லங்காவி ஃப்ளைட் பிடிக்கிறதுக்கான அந்த வழியில் கூட்டு போகணும்னு சொல்லியிருந்தாங்க. அதே வழியில் கரெக்டாக நாங்கள் பார்த்துட்டு போயிட்டு இருந்தேங்க. நான் முன்னாலே சொன்னபடி பார்த்திங்கன்னா இமிக்ரேஷனில் ரொம்பவே அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ரொம்பவே வந்து அவங்க ஒரு கோஆப்ரேட் பண்ணாங்க. ஆனால் படிக்கட் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து லிஃப்ட் கிடையாதுங்க. மேலே கீழே ஏறி ரொம்பவே எங்களை களைப்படை வச்சாங்க. விடிய காலையில் நாங்கள் கிளம்பிட்டோங்க 3 மணிக்கெல்லாம். அதனால் ஏற்கனவே டயர்டாக இருந்தோம். நாங்கள் இந்த ஒரு படி மேலே ஏறி இறங்குறது, அதை தவிர வந்து ரொம்ப தூரம் நடக்கிறதுனால ரொம்பவே களைச்சிருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த டொமஸ்டிக் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது கோலாலம்பூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு டொமஸ்டிக் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்கு நாங்கள் நடந்த டிஸ்டன்ஸ் இருக்குங்களா சொல்லி மாளாதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3.5 கிலோமீட்டர் எங்கள் லக்கேஜ் எடுத்துகிட்டு கிளம்புனாங்க. ஆனால் இந்த 7-Eleven அப்படின்ற ஷாப்பை பார்த்தோன்னே மனசு மகிழ்ந்துருச்சு.
ஆசியா மட்டும் இல்லைங்க, உலகத்தின் பல நாடுகளில் இந்த 7-Eleven ஷாப்ஸ் வந்து ரொம்ப பிரபலம். இங்கே கிடைக்காத பொருளே இல்லைன்னு சொல்லலாம். நாங்கள் எங்களுக்கு தேவையான அந்த லஞ்சுக்கான விஷயங்கள்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அங்கேருந்து புறப்பட்டு எங்களோட கேட்டான J12 அப்படின்ற இடத்துக்கு வந்து சேர்ந்தோங்க. ஃப்ளைட் கிளம்புறதுக்கு இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் இருந்ததுனால நல்லபடியாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. 7-Elevenல் நாங்கள் என்னென்ன ஐட்டம் வாங்கினதா உங்களுக்கு இதோ பில்லாக காமிக்கிறோம் பாருங்கள். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் வேல்யூ ஒரு 60,000 ரூபாய்க்கு நாங்கள் வந்து கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு தான் வந்தோம். இனி வந்து நம்ம சொல்ல போகிற அமௌண்ட் எல்லாமே மலேசியன் ரிங்கட் அப்படின்ற ஒரு, அதாவது ஆரம் சொல்லுவாங்க, நம்ம ஆர்எஸ் ருபீஸ்னு சொல்கிற மாதிரி இங்கே வந்து ஆரம் அப்படின்னு சொல்கிறாங்க. மலேசியன் ரிங்கட் தாங்க இங்கே இருக்கிற கரன்சி. அந்த ரிங்கட் வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் தான் இனிமேல் நான் உங்களுக்கு எல்லா வீடியோவும் இந்த ஒரு வீடியோ முடிகிற வரைக்கும் உங்களுக்கு சொல்லுவேன். இதாங்க 5 ரிங்கட். ஒரு ரிங்கட் வந்து கிட்டத்தட்ட 24 ரூபாங்க. 5 ரிங்கட்டும் போது பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபாய் கிட்ட வருதுங்க. கிட்டத்தட்ட 120 ரூபாய்க்கு வருதுங்க. இது தாங்க இந்த 5 ரிங்கட். அடுத்தது பார்த்திங்கன்னா 5 ரிங்கட்டில் வந்து என்ன மாதிரி படங்கள் இருக்குது பாருங்கள். அவங்களுடைய தேசிய பறவையை போட்டிருக்காங்க. அப்புறம் இவர் மன்னரா என்னன்னு தெரியல, அவருடைய படமும் போட்டிருக்காங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, மலேசியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிங்கட்டு கீழே வந்து காயின்ஸ்லாம் இருக்குங்க. இது வந்து ஒரு ரிங்கட்டுக்கான கரன்சி. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாமே பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா வந்து சென் சொல்கிறாங்க. நம்ம வந்து காசுன்னு சொல்கிறீங்க இல்லையா, இது வந்து 50 சென், அதாவது ஒரு ரிங்கட்டு கீழே. அடுத்தது 20 சென் காயின் இருக்குங்க. இங்கே எல்லாமே செல்லுபடி ஆகுதுங்க. காயின் எல்லாமே 10 சென் வரைக்குமே நான் வந்து யூஸ் பண்ணிட்டேங்க. இது வந்து 50 ரிங்கட்டுங்க. இதனோட வேல்யூ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1200 ரூபாய் வருதுங்க இந்த ஒரு நோட்டு மட்டுமே நம்மளுடைய இந்தியன் கரன்சியில். நம்ம இந்தியன் கரன்சி வந்து எவ்வளோ வீக்காக இருக்குன்ட்டு இங்கே வந்த பிறகு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோங்க. நல்ல ஒரு 3 மணி நேரம் வந்து ஃப்ளைட்டுக்கு வெயிட் பண்ண வேண்டியதாச்சு. அதனால் டயர்டாகிட்டோம். ஏற்கனவே ஏதாவது சாப்பிட்லான்ட்டு இதோ இங்கே 7-Elevenல் வாங்கினேன் இந்த மேங்கோ ஜூஸ் சாப்பிட்டேங்க. ரொம்பவே வந்து ரிஃப்ரெஷிங்காக இருக்குது அந்த மேங்கோ ஜூஸு. அடுத்தது மலேசியன் டைம் படி எங்களோட ஃப்ளைட் வந்து ஈவினிங் 6 மணிக்குங்க லங்காவிக்கு. கோலாலம்பூர் டு லங்காவி ஃப்ளைட்டுக்கு நாங்கள் இப்போது எங்களுடைய எல்லா ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு அடுத்த ஏர் ஏஷியா ஃப்ளைட்டை போய்கிட்டு இருக்கோம். அந்த காட்சிகள் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. And smoking in any form, including e-cigarettes, is strictly prohibited. ஆன் பண்ணிட்டீங்களா? உலகத்தின் மிக பிஸியான ஏர்போர்ட்டுகளில் கோலாலம்பூர் ஏர்போர்ட்டும் ஒன்றுங்க. கிட்டத்தட்ட நிமிஷத்துக்கு ஒரு ஃப்ளைட் வருது போதுன்னே சொல்லுவேன். வந்ததும் போனதுமாக இருக்கிறதுனால எங்கள் ஃப்ளைட் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக டேக் ஆஃப்கான சிக்னலுக்காக வெயிட் பண்ணிருந்தாங்க. ஒன்ஸ் அதுக்கான கிளியரிங் கிடச்ச உடனே ஏர்போர்ட் வந்து டேக் ஆஃப் ஆகி இது கடல் மேலே பறந்துட்டுருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க. சூப்பரான ஒரு ப்ளூவான கடல் மேலே எங்களோட ஃப்ளைட் பறந்துட்டுருக்குங்க. அந்த அற்புதமான அழகான காட்சிகளை தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கோலாலம்பூர் டு லங்காவி ரொம்பவே ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ளைட் தாங்க. அதனால் ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து லங்காவியை ரீச் ஆகிடுச்சு. லங்காவின் மலைகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு மிகப்பெரிய ஐலாண்டுங்க லங்காவி. ரொம்பவே ஒரு அழகான ஐலாண்டு. நிறைய ஆக்டிவிட்டிஸ் அங்கே இருக்குது. ஸ்கை கேப்ன்ட்டு ஒரு மாபெரும் பிரம்மாண்டமான விஷயத்தையும் பண்ணிகிட்ருக்காங்க. லங்காவியுடைய பீச்சஸ் ஓரமாகவே எங்கள் ஃப்ளைட் வந்து இப்போது லேண்டிங்க்கு போயிட்டுருக்குங்க. செம்ம அழகான காட்சிகள்ங்க. ஃப்ளைட்லேருந்து பார்க்கும்போதே ரொம்ப பரவசமான காட்சிகள் தாங்க எங்களுக்கு. லங்காவி ஏர்போர்ட்டே வந்து ரொம்ப சின்ன ஏர்போர்ட் தான், ஆனால் ரொம்ப அழகான ஒரு ஏர்போர்ட்டுங்க. அந்த காட்சிகளை, லேண்டிங் காட்சிகள் நீங்கள் பாருங்கள். சத்தியமாக சொல்கிறேங்க, இந்த மொமெண்ட்டில் உண்மையிலே பயந்துட்டேங்க. பைலட் வந்து ரொம்ப கேவலமாக லேண்ட் பண்ணாருங்க. தடார்னு ஃப்ளைட்டை இறங்கினார் போல இருக்கு. ஒரு பெரிய ஜெர்க்குங்க ஃப்ளைட்டுக்குள்ளேயே. நம்மள பல பேர் வந்து லங்காவி ஏர்போர்ட் வரைக்கும் போய் லங்காவியெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியுமான்னு தெரியல. உங்களுக்காக அந்த ஏர்போர்ட் காட்சிகள் அப்படியே காமிக்கிறேன், பார்த்துக்கிட்டே வாங்க. இதுதாங்க நாங்கள் வந்த ஃப்ளைட்
பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குதுங்க இந்த ஃப்ளைட்டுங்க. இறங்கின உடனே எங்களை திடுகிடுன்னு வெளில அனுப்புனாங்க. ஏன்னா ஃப்ளைட்டு வந்து அடுத்தது அப்படியே வந்து கோலாலம்பூருக்கு மறுபடியும் போகுதுங்க. இது தாங்க வந்து லங்காவி ஏர்போர்ட்டுக்கான உண்மையில் இது சொல்கிறேங்க. லங்காவி மக்களும் சரி, மலேசியா மக்களும் சரி ரொம்பவே ஹெல்பிங் மைண்டுங்க. நாங்கள் வந்து கிராப் டாக்ஸியை புக் பண்ணோங்க. பாருங்கள் என்ன மாதிரி டாக்ஸி வந்து அடுத்தடுத்து அற்புதமான காட்சிகள் உங்களுக்காக ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டு இருக்கு. பாட்டு கேவ் முதல் KL டவர் வரைக்கும், அதை தவிர பெட்ரோனாஸ் டவர் எல்லாமே வருது. அடுத்த வீடியோவில் உங்களை நான் காண்கின்றேன். நன்றி, வணக்கம் மக்களே.